அன்புக்குரியவர்களே, மோக பாவம் என்னும் தவக்கால விவிலிய தொடரில் இன்று மோக பாவம் உலகத்தின் இயல்பு என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கொலோசையருக்கு எழுதப்பட்ட திருமுடல் அதிகாரம் 3 5வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு 2 விதமான உலகங்கள் இருக்கின்றன. இந்த உலகம் விண்ணுலகம், கீழ் உலகம் மேல் உலகம். இதே கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் முதல் இறைமொழியில் பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஆகவே இவ்வுலக சார்ந்தவை மேலுலக சார்ந்தவை, விண்ணகம் சார்ந்தவை மண்ணகம் சார்ந்தவை. இந்த வேறுபாட்டை பவுல் சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவும் கூறினார். யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் இந்த உலகில் வாழ்கிறீர்கள், ஆனால் இந்த உலகை சாராதவர்கள், நீங்கள் என்னை சார்ந்தவர்கள், நீங்கள் விண்ணை சார்ந்தவர்கள் என்று யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த உலகம் சார்ந்த சில மதிப்பீடுகள், சில இயல்புகள் இருக்கின்றன, விண்ணகம் சார்ந்த இயல்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த உலகு சார்ந்த இயல்புகள் பட்டியலில் பவுலடியார் என்னவெல்லாம் சொல்லுகிறார்? பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு. அது நல்ல ஒரு சொல். பாலுணர்வு என்பது கடவுள் தருகின்ற ஒரு கொடை. கடவுள் நம்மை பாலுணர்வு படைத்திருக்கிறார். ஆனால் அந்த பாலுணர்வு கட்டுக்கடங்காமல் போகின்ற பொழுது அதை தான் நாம் மோக பாவம் என்று சொல்கிறோம். கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம் ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகை சாராமல் நாம் விண்ணுலகை சார்ந்து நாம் வாழ வேண்டும். இந்த உலக பொருட்களை பற்றி கொள்ளாமல் இயேசுவை பற்றி கொண்டு வாழ வேண்டும். அதுவே ஒரு அறைகூவல், அதுவே நமது அழைத்தல். ஆனால் அது கடினமானது. இருப்பினும் அதுவே நம்முடைய அழைத்தலாக, நம்முடைய அறைகூவலாக ஒரு சவாலாக இருக்கிறது. எனவே நாம் இவ்வுலக இன்பங்களை பற்றி கொண்டு வாழாமல் இயேசு தருகின்ற மதிப்பீடுகளை பற்றி கொண்டு வாழ்வோமாக. தூய ஆவியார் அதற்கான ஆற்றலை, அருளை நமக்கு தருவாராக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. உன் மகனேனும் தகுதியிற்றே, உன் மகளேனும்